ஹோம்சாய் அகாடமி. எங்கள் கனவு உங்களின் அரசு வேலை. அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். நம்ம தொடர்ச்சியாக டிஎன்பிஎஸ்சி புதிய பாடத்திட்டத்தின்படி வகுப்புகளை பார்த்துட்டு வரோம். போன வகுப்பாக நம்ம நாலடியாரை பார்த்தோம். இந்த வகுப்பில் நான்மணி கடிகையை பார்க்க போகிறோம். இந்த வகுப்பினுடைய முக்கிய குறிக்கோள் என்னென்னா, மாணவர்கள் பழைய பாடப்புத்தகம் புதிய பாடப்புத்தகம் என்று எங்கும் தேடி அலைய வேண்டாம், நம்முடைய வகுப்புகளை மட்டும் பார்த்தாலே போதும் என்ற குறிக்கோளின் அடிப்படையில் இப்பொழுது எல்லா பாடப்புத்தகத்திலும் இருக்கக்கூடிய பள்ளி பாடப்புத்தக வரிகள் தகவல்கள் அனைத்தையுமே சேர்த்து உங்களுக்கு ஒரே வகுப்பாக நான்மணி கடிகையை உங்களுக்கு தந்திருக்கேன். கரெக்டாக கடைசி வேலை வாட்ச் பண்ணிங்கன்னா இதுக்கு மேலே நீங்கள் நான்மணி கடிகையை படிக்கவே தேவையில்லை, இந்த ஒரு நோட்ஸே போதும். முதல்ல நான்மணி கடிகை, அதனுடைய ஆசிரியர் யாரு நீங்கள் பார்த்தீங்கன்னா விளம்பி நாகனார் தான் இதனுடைய ஆசிரியர். இந்த விளம்பி நாகனாரில் இந்த விளம்பி என்பது என்ன என்றால், விளம்பி என்பது அவருடைய ஊர் பெயர். விளம்பி என்பது அவருடைய ஊர் பெயர். அவருடைய இயற்பெயர் தான் என்னன்னா நாகனார் என்று நம்ம சொல்கிறோம். இந்த நான்மணி கடிகை எத்தனையாவது நூற்றாண்டிலிருந்து உருவாக்கப்பட்டது என்றால், இது 4ஆம் நூற்றாண்டை சேர்ந்த நூல். இது 4ஆம் நூற்றாண்டை சேர்ந்த நூலாக அறியப்படுகிறது. இந்த நான்மணி கடிகை எந்த சமயம் சார்ந்த நூல் என்று சொல்லப்படுகிறது என்றால், வைணவ சமயம் சார்ந்த நூல் என்று சொல்லப்படுகிறது. எப்படி நம்ம சொல்றோம்? இந்த நான்மணி கடிகையுடைய கடவுள் வாழ்த்து பாடல் யாரை பற்றி அமைந்திருக்கிறது என்றால், திருமாலை பற்றி அமைந்துள்ளது. யாரை பற்றி அமைந்திருக்குதுன்னா திருமாலை பற்றி அமைந்துள்ளது. ஆக மொத்தம் நான்மணி கடிகையில் 106 பாடல்கள் இருக்கு. இதுல 104 பாடல்களும் 2 கடவுள் வாழ்த்து பாடல்களும் என மொத்தம் 106 பாடல்களை கொண்டது நான்மணி கடிகை. நான்மணி கடிகை மட்டுமல்ல, 14 கணக்கு நூல்கள் அனைத்துமே எந்த பாவகையில் இயற்றப்பட்டது என்றால் வெண்பா பாவகையில் இயற்றப்பட்டது. 14 கணக்கில் அனைத்து பாடல்களுமே வெண்பாதான். 14 மேற்கணக்கில் அனைத்து பாடல்களுமே ஆசிரியப்பாதான். இதுதான் நூல் குறிப்பினுடைய மிக முக்கியமான பகுதி. அதற்கு பிறகு நான்மணி கடிகை என்று பெயர் வர காரணம், ஒவ்வொரு பாடல்களிலும் உள்ள 4 மணியான கருத்துக்களின் அடிப்படையில் இந்த நூலுக்கு நான்மணி கடிகை என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. ஒவ்வொரு பாடலும் 4 வரிகளை கொண்டிருக்கும். அந்த 4 வரிகளும் 4 மணியான கருத்துக்களை கொண்டிருக்கும். நான்மணி கடிகை அம்மை எனும் வனப்பு வகையை சார்ந்தது. இது டிஎன்பிஎஸ்சி கேள்வி. நம்ம முன்னாடியே பார்த்தோம், நாலடியாரின் பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் என்று நம்ம பார்த்தோம், ஜி.யு. போப். அதே போல நான்மணி கடிகை நூலையும் ஜி.யு. போப் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கிறார். எத்தனை பாடல்கள் தான் டிஎன்பிஎஸ்சியில் கேட்பாங்க. மொத்த பாடல்களையுமே கிடையாது, மொத்தம் 2 பாடல்களை மட்டும்தான் அவர் மொழிபெயர்த்திருக்கிறார். 7வது பாடல் மற்றும் 100வது பாடலைத்தான் அவர் மொழிபெயர்த்து இருக்கிறார். இப்போ நான்மணி கடிகையை நீங்கள் பிரிச்சிங்கன்னா 4 கூட்டல் மணி கூட்டல் கடிகை என்று பிரியும். இப்போ 4 மணியான கருத்துக்களை உடையது நான்மணி கடிகை. இதில் கடிகை என்பதன் பொருள் என்னன்னா, துண்டு அல்லது பகுதி. நாழிகை, கட்டுவடம், ஆபரணம், கரகம், தோள்வளை என்று பல பொருள்களை கொண்டது இந்த கடிகை என்ற சொல்லாடல். இதை நமக்கு டிஎன்பிஎஸ்சிலே எப்படி கேட்கலாம்னா, பல பொருள் தரும் ஒரு சொல் என்ற டாபிக்லையும் கேட்கலாம். கடிகை என்பது ஒரு சொல் தான், ஆனால் எத்தனை பொருள் தருகிறது? துண்டு, நாழிகை, கட்டுவடம், ஆபரணம், கரகம், தோள்வளை என்று பல பொருள்களை ஒரே சொல் தருகிறது. இது நம்ம இலக்கணத்தின் அடிப்படையிலும் நாம் படித்து கொள்ளலாம். இவ்வளவுதான் பள்ளி பாட புத்தகத்தில் இருக்கக்கூடிய முக்கிய குறிப்புகள், முக்கிய நூற்குறிப்பு. இப்பொழுது அடுத்து பழைய மற்றும் புதிய பள்ளி பாட புத்தகத்தில் நான்மணி கடிகையில் இருக்கக்கூடிய செய்யுள் வரிகளை விளக்கமாக நம்ம பார்க்க போகிறோம். பாருங்க, முதல் பாடல் நான்மணி கடிகையுடைய 101வது பாடல். மனைக்கு விளக்கம் மடவார், மடவார் தமக்கு தகைசால் புதல்வர், மனதிற்கு இனிய மனக்கினிய காதல் புதல்வர்க்கு கல்வியே, கல்விக்கும் ஓதின் புகழ்சால் உணர்வு என்று பாடியிருக்கிறார் விளம்பி நாகனார். பொருள் என்னன்னா, ஒரு மனைக்கு, மனை என்றால் இங்கு இல்லம், குடும்பம் என்று குறிப்பிடப்படுகிறது. ஒரு குடும்பத்திற்கு விளக்கை போன்றவள் யார் என்றால் பெண்கள். மடவார் என்றால் பெண்கள். ஒரு குடும்பத்திற்கு விளக்கை போன்றவர் பெண்கள். பெண்களுக்கு அழகியது, பெண்களுக்கு அழகு அவர்கள் பெற்றெடுத்த குழந்தை. பெண்களுக்கு விளக்கினை போன்றவர்கள் அவர்கள் பெற்றெடுத்த குழந்தை. அந்த மனதிற்கு இனிய குழந்தைக்கு அழகு எது? அந்த மனதிற்கு இனிய குழந்தைக்கு அணி எது என்றால் அவர்கள் பெறும் கல்விதான். ஒவ்வொரு குழந்தைக்கும் அவர்கள் பெறும் கல்விதான் அழகு. அந்த கல்விக்கே அழகு எது? அந்த கல்விக்கே புகழ் எது என்றால் மெய்யுணர்வு எனப்படுகின்ற மெய்யியல்.
அந்த கல்விக்கே அழகு எது என்று கேட்டால் மெய்யியல். இப்போ இதையே நமக்கு கடினமாக கேள்வி கேட்கணும்னா நமக்கு வைக்கலாம். கல்விக்கு அழகு மெய்யியல் என்று குறிப்பிடும் நூல் எது என்று கேட்டால் நான்மணிக்கடிகை. நம்ம போன வகுப்பில் நாலடியாரில் என்ன சொன்னாங்கன்னா, கல்வி அழகே அழகு என்று சொன்னார். குஞ்சி அழகும் கொடுத்தானை கோட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல, நெஞ்சத்து நல்லம் யாம் எனும் நடுவு நிலைமையால் கல்வி அழகே அழகு என்று சொன்னார்கள் சமண முனிவர்கள். இதில் கல்விக்கே அழகு, கல்விக்கே புகழ் எது என்றால் மெய்யியல் உணர்வு என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இப்போ மறுபடியும் இந்த பாடலை படிச்சிடறேன், ஞாபகம் வச்சுங்க. மனைக்கு விளக்கம் மடவார், மடவார் தமக்கு தகைசால் புதல்வர், மனக்கு இனிய காதல் புதல்வர்க்கு கல்வியே, கல்விக்கும் மோதின் புகழ்சால் உணர்வு என்று பாடியிருக்கிறார். அடுத்த வரிகள் மிக மிக அருமையான வரிகள். நிலத்துக்கு அணி என்ப நெல்லும் கரும்பும், அணி என்றால் அழகு என்று பொருள். நிலத்துக்கு அழகு எது? அந்த நிலத்தில் விளைகின்ற நெல்லும் கரும்பும் தான் நிலத்திற்கு அழகு. இப்போ குளத்திற்கு அணி எது? குளத்திற்கு அழகு எது? தாமரை. குளம் நீரில் மட்டும் நிறைந்திருந்தாலும் அழகுதான், ஆனால் அந்த அழகிற்கே அழகு எது என்றால் அந்த குளத்து நீரில் வளர்ந்திருக்கின்ற தாமரை தான். பெண்மைக்கு அழகு என்பது எது? பெண்மை நலத்துக்கு அணி என்ப நாணம், தனக்கணியாம் தான் செல் உலகத்து அறம் என்று குறிப்பிடுகிறார். அப்ப நிலத்திற்கு அணி நெல்லும் கரும்பும், குளத்துக்கு அணி தாமரை, பெண்மை நலத்துக்கு அணி நாணம். ஒவ்வொரு மனிதனுக்கும் அணியது, ஒவ்வொரு மனிதனுக்கும் அழகது, அடுத்த ஜென்மத்திலையும் வீடு பேறு அடையச் செய்யும் அறச்செயல்களே ஒரு மனிதனுக்கு அழகு என்று குறிப்பிடுகிறது நான்மணிக்கடிகை. நாலடியார்ல கல்விதான் ஒருவனுக்கு அழகு என்று குறிப்பிட்டது. நான்மணிக்கடிகையில் ஒவ்வொரு மனிதனுக்கும் அழகென்பது அவனுடைய அறச்செயல்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. மீண்டும் ஒரு முறை இந்த வரிகளை படிச்சிடுறேன். நிலத்துக்கு அணி என்ப நெல்லும் கரும்பும், குளத்துக்கு அணி என்ப தாமரை, பெண்மை நலத்துக்கு அணி என்ப நாணம், தனக்கணியாம் தான் செல் உலகத்து அறம் என்று விளம்பினாகனார் குறிப்பிடுகிறார். இந்த 2 செயல் வரிகள் மட்டும் இல்லாமல் வேற என்னென்ன நமக்கு கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று முக்கிய மேற்கோள்களை மட்டும் உங்களுக்கு சொல்லிடுறேன். இது மிக மிக முக்கியமான ஒரு வரிகள். யூனிட் 8 இந்த செயலை வச்சு கேட்டிருக்கிறாங்க. ஸோ யூனிட் 8 பேஸ்லையும் உங்களுக்கு சொல்லிடுறேன். இன்னாமை வேண்டின் இரவொழுக, இந்நிலத்து மண்ணுதல் வேண்டின் இசை நடுக, தன்னோடு செல்வது வேண்டின் அறம் செய்க, வெல்வது வேண்டின் வெகுளிவிடல் என்று குறிப்பிட்டிருக்கிறார். இது படிப்பதற்கு கடினமாக இருப்பதாக உங்களுக்கு தோணலாம், ஆனால் மிக எளிமையான பொருள்தான். இன்னாமை வேண்டின் இரவொழுக, இழிவானவன் என்று பெயர் எடுக்க வேண்டும் என்றால், ஒவ்வொரு மனிதனும் நான் இழிவானவன் என்று பெயர் எடுக்க வேண்டும் என்றால், செல்வ சிறப்பு உங்களிடம் இருந்தாலும் மற்றவரிடம் சென்று இறந்து நின்றால் நிச்சயமாக உங்களுக்கு இழிவானவன் என்ற பெயர் ஏற்படும் என்று குறிப்பிடுகிறார். 2வது மணியான கருத்து எதுனா, இந்நிலத்து மண்ணுதல் வேண்டின் இசை நடுக. இந்த உலகத்தில் நீங்கள் என்றும் நிலை பெற்று இருக்க வேண்டும் என்று விரும்பினால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? புகழ் தரும் செயல்களை செய்ய வேண்டும். இசை என்றால் புகழ். புகழ் தரும் செயல்களை நீங்கள் செய்தல் வேண்டும். தன்னோடு செல்வது வேண்டின் அறம் செய்க. நீங்கள் செல்லும் இடமெல்லாம் உங்களுக்கு ஒரு துணை எப்பொழுதும் வந்து கொண்டே இருக்க வேண்டும், துணை நிற்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் நீங்கள் எதை செய்ய வேண்டும் என்றால் அறச்செயல்களை செய்தால் அந்த அறச்செயல்கள் எப்பொழுதும் உங்களுக்கு துணை நிற்கும் எல்லா இடத்திலும் என்று குறிப்பிடுகிறார். கடைசியாக 4வது மணியான கருத்து என்னன்னா, வெல்வது வேண்டின் வெகுளிவிடல். அனைவரையும் நீங்கள் வெல்ல வேண்டும் என்று நினைத்தால் முதலில் நீங்கள் விட வேண்டியது சினம், கோபம். அதை நீங்கள் விட்டுவிட்டால் நிச்சயமாக அனைவரையும் வென்றுவிடலாம் என்று குறிப்பிட்டிருக்கிறார். அடுத்தது, யார் அறிவார் நல்லாள் பிறக்கும் குடி என்று குறிப்பிட்டிருக்கிறார். தனக்கு பாழ் கற்றறிவில்லா உடம்பு. ஒவ்வொரு மனிதனுக்கும் உடம்பு தான் மிகப்பெரிய துணை. அந்த உடம்பே எப்பொழுது தேவையில்லாதது என்று குறிப்பிடுகிறார்னா, அவர் கற்பதற்கு தகுதியே இல்லை, அவர் கற்கவே இல்லை என்றால் அந்த கற்பதற்கே உதவி இல்லாமல் உடம்பு பாழ் என்று குறிப்பிட்டிருக்கிறார் விளம்பினாகனார். யார் மாட்டும் கொள்ளாமை வேண்டும் பகை என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். அதைத்தான் முன்பு இருக்கக்கூடிய வரிகளையும் சொல்வார், வெல்வது வேண்டின் வெகுளிவிடல் என்று. மீண்டும் இன்னொரு பாடல்களில் யார் மாட்டும் கொள்ளாமை வேண்டும் பகை என்று குறிப்பிட்டிருக்கிறார். அல்லவை செய்வார்க்கு, பாவத்தை செய்பவர்களுக்கு யமனை போன்றது கூற்றம் எது என்றால் அறச்செயல்கள்தான் என்று குறிப்பிட்டிருக்கிறார். அறம்
கண்டிப்பாக பாவம் செய்பவர்களை அழித்துவிடும். அடுத்தது பலமுறை நமக்கு கேட்ட யூனிட் 8 கேட்ட வினா பாருங்க. இளமை பருவத்து கல்லாமை குற்றம். இளமையில் கல் என்று நம்ம படித்திருப்போம். அதையே தான் இதில் சொல்றாரு. குற்றங்கள் என்னென்னு குறிப்பிடுறார். இளமை பருவத்து கல்லாமை குற்றம், வளமில்லா பொழுதத்து வள்ளன்மை குற்றம், கிளைஞரில் பொழுதிர் சினம் குற்றம், குற்றம் தமர் அல்லார் கையகத்து உன் என்று குறிப்பிடுகிறார். மிக எளிமையான வரிகள் தான், ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். இளமையில் கல்லாது இருப்பது குற்றம் என்று முதல் மணியான கருத்தை குறிப்பிடுகிறார். இரண்டாவது, உங்களிடமே செல்வம் இல்லாத போது நீங்கள் ஈகை செய்தல் குற்றமானது என்று குறிப்பிடுகிறார். வளமில்லாத பொழுதில் வள்ளன்மை செய்தலே குற்றம். உங்களிடமே இல்லை, அப்பொழுது நீங்கள் ஈகை செய்வது அந்த இடத்தில் குற்றமாகிறது என்று குறிப்பிடுகிறார். மூன்றாவது, கிளைஞர் என்றால் உறவுகள், சுற்றத்தார் என்று இங்கு பொருள்படும். அப்போ சுற்றத்தார்கள் நம் அருகில் இல்லாத பொழுது அவர்கள் மீது கோபம் கொள்வது ஒரு குற்றம். குற்றம் தமரல்லார், தமர் என்றார் உள்ளன்பு. இப்போ நான்காவது மணியான கருத்து என்ன குறிப்பிடுதுன்னா, மனதில் உள்ளன்பு இல்லாதவரிடத்தில் நாம் உண்பதே, அவருடைய கைகளில் உண்பதே ஒரு குற்றம் என்று அழகாக குறிப்பிட்டிருக்கிறார் விளம்பி நாகனார் அவர்கள். கடைசியாக 2 வரிகளை குறிப்பிட்டிருக்கிறார் ஒரு பாடலில். ஒரே பாடலை சேர்ந்த வரிகள் தான் கடைசி 2மே. கண்ணின் சிறந்த உறுப்பு இல்லை என்று ஆரம்பிப்பார். அதில் இருக்கக்கூடிய 2 வரிகள் தான் இது. ஈன்றாளோடு என்ன கடவுளும் இல். ஒரு குழந்தைக்கு கடவுளை போன்றவள் யார் என்றால் அந்த குழந்தையை பெற்றெடுத்த தாய் மட்டுமே. அப்ப கடவுளோடு ஒப்பிட்டாலும் தாய்தான் உயர்ந்தவள், கடவுள் உயர்ந்தவள் இல்லை என்று குறிப்பிட்டிருக்கிறார். ஈன்றாளோடு என்ன கடவுளும் இல். கடைசியாக ஒரு பெண்ணிற்கு எப்பொழுதுமே சிறந்த உறவு யார் என்றால் அவர் கொண்டான். கொண்டான் என்றால் இங்கு கணவன் என்று குறிப்பிடப்படுகிறது. கொண்டானேர் சிறந்த கேளேர் பிறரில். ஒரு பெண்ணிற்கு சிறந்த உறவு யார் என்றால் அவருடைய கொழுநன். கொழுநன் என்றாலும் கணவனைத்தான் குறிப்பிடுகிறது. கொண்ட கொழுநன் குடிவரன் உற்றென கொடுத்த தந்தை கொழுஞ்சோறு உண்ணாள் என்றெல்லாம் நம்ம பார்த்தீங்கன்னா 8 தொகையில பார்க்கிறோம். வள்ளுவம் என்ன குறிப்பிடுகிறது? தெய்வம் தொழால் கொழுநன் தொழுதெழுவாள் பெய்யென பெய்யும் மழை என்று குறிப்பிடுகிறது. அப்போ கொழுநன் என்றால் கணவனைத்தான் குறிப்பிடுகிறது. இந்த நான்மணிக்கடிகையில் இருக்கக்கூடிய வரி கொண்டான் என்று கணவனை குறிப்பிடுகிறது. இதை மட்டுமே நீங்கள் பார்த்தாலே போதுமானது. நான்மணிக்கடிகைக்கு நீங்கள் எங்கும் தேடி அலைய தேவையில்லை, எந்த புத்தகத்தையும் படிக்க தேவையில்லை. இந்த ஒரு வகுப்பே போதுமானது. அடுத்த முக்கியமான வகுப்பில் நான் உங்களை சந்திக்கிறேன். நம்மளுடைய சிவம்ஸ் அகாடமியை ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. நன்றி, வணக்கம்.